விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் தொடர்ச்சியாக அந்த டிஎன்பிஎஸ் சர்வே பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். நேற்றைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருந்தான். அந்த 1/2025 எஸ்ஐஸ் எழுத்து தேர்வு அது அந்த சிலபஸ் படி நடத்தலை, பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பிரண்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கினுடைய அப்டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பேசி முடித்ததுக்கு பிறகு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்கப்பா. அது என்னென்னா, ஏற்கனவே தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அதற்கு இடையில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அது என்னென்னா, த ரெஸ்பெக்டிவ் கவுன்சில்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு ஃபைல் த ரிட்டன் சப்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த ரெஸ்பாண்டண்ட்டு ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்றாரு. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது, அந்த ரெஸ்பெக்டிவ் கவுன்சில்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு ஃபைல் த ரிட்டன் சப்மிஷன் அப்படின்றாங்கல்ல, அந்த அடிப்படையில் மீண்டும் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த குருசாமி அண்ட் ஆனந்தராஜா, உங்கள் கவுன்சில் போய் பாருங்கள். நான் அந்த முந்தைய பதிவில் கூட கவுன்சில் அவங்க அரசு தரப்பில் அப்பியரான ஏஏஜி இந்த நாங்கள் 100 மார்க்குக்கு பரீட்சை வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் கூட அதை கவுண்டர் பண்ணலப்பா, அது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ரிட்டன் சப்மிஷனே ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் 1/2025 அதுக்கு கொடுத்த அந்த ப்ரௌசரில் கூட பக்கம் 10 அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் பார்ட் 1 தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டுமே நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். அதில் ஒரு 6 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வாங்கக்கூடிய மார்க்கு எந்த வகையிலும் அவர்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸுக்கெலாம் பயன்படாது. ஆனால் ஏஏஜி ஒரு கட்டத்தில் சொல்லுவார், அந்த மார்க்கு அவர்களுக்கு இன்க்ளூட் ஆகும், ஆட் ஆகும் அவர்களோட செலெக்ஷன் ப்ராசஸுக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒரு தவறான தகவல், நீதிமன்றத்தையே தவறாக வழி நடத்துகிற மாதிரியான ஒரு தகவல். அதை இந்த ரிட்டன் சப்மிஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி கிடையாது, அது ஒன்லி எலிஜிபிலிட்டி தான். 40 மார்க்குக்கு மேலே ஒரு கேண்டிடேட்டு 100க்கு 100 வாங்கினாலும் கூட அவருக்கு எந்த வகையிலையும் பயன்படாது. இன்னும் சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்ஆர்பியில் வைக்கக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் யாரும் ஃபெயில் ஆனது மாதிரி நம்ம கவனத்துக்கு வரலை. அதே நேரம் இதை சொல்லிட்டு அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்து பார்ட் 2வாக காமிப்பாங்க. அதுலேயே பார்ட் 2ல் பார்ட் ஏ அது முழுக்க ஜென்ரல் நாலேஜ். பார்ட் பி அதில் பார்த்தோம்னா சரியா அந்த லாஜிக்கல் அனாலிசிஸு, நியூமெரிக்கல் அனாலிசிஸு, சைக்காலஜி டெஸ்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி இந்த இது கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த பார்ட் ஏக்கு எவ்வளோ மார்க்கு, பார்ட் பிக்கு எவ்வளோ மார்க்கு? பார்ட் ஏக்கு 40 மார்க்கு, 80 கேள்வி 40 மார்க்கு. பார்ட் பிக்கு 30 மார்க்கு, 60 கேள்வி 30 மார்க்கு. இந்த பார்ட் பி சைக்காலஜி டெஸ்ட்டு அந்த 30 மார்க்குக்குரிய 60 கேள்வி எதுலேருந்து எடுப்போம் அப்படின்றதுக்காக அதிலே கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்ட் ஏஆர் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் அந்த பார்ட் பிக்கானது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ் சைக்காலஜி டெஸ்ட்டு, அதில் தான் அவங்க லாஜிக்கல் அனாலிசிஸு, நியூமெரிக்கல் அனாலிசிஸு, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றதில் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் என்ன கேட்போம் அப்படின்றத எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வில் பி டெஸ்டட். இப்போ இந்த இடத்துல தான் டிஸ்பியூட் வருது. இதில் அந்த எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுக்குறதுல தமிழ் நீங்கள் கேட்கவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த சிலபஸ் படி கேட்கலையா, பேட்டர்ன் மாறிடுச்சா, புல் பிரிண்ட் மாறிடுச்சா. இப்போ இதனால தான் கேள்வி, இதனால தான் வழக்கு. இப்போ இதுக்கு தான் பதில் சொல்லணும். அவர் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிடுவீங்க. என்ன எது அந்த தமிழுக்கு வைக்கக்கூடிய 100 மார்க்குக்குரியது. அதில் ஏஏஜி சொன்னது அது அடியாயிரம். அது முழுக்க தேர்வு முறைக்கானது கிடையாது, அது எலிஜிபிலிட்டிக்கானது. இப்போ இதில் தான் இந்த இடத்துல தான் கொஸ்டின் பேட்டர்ன் மாறுது, சிலபஸ் மாறுது. சிலபஸ் படி நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சிலபஸ் படி நடக்கலைன்னா இந்த மாதிரி அந்த அரசு வேலைக்கான அந்த போட்டித் தேர்வுகளில் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த சிலபஸ் படி அந்த தேர்வு அமையலை அப்படின்னா டோட்டலாக தேர்வையே ரத்து செய்யலாமா, இல்லைன்னா மார்க்கை கொஞ்சம் கூட குறைய கொடுத்து அதை அந்த வேல்யூ எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் குறித்து தேர்வே ரத்து
ரத்து செய்யணும் அப்படின்றதே முக்கியமாக வரும். அந்த ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் 2008 சுப்ரீம் கோர்ட் கேஸு. அப்போதைய தலைமை நீதிபதி திரு KG பாலகிருஷ்ணன் தலைமையிலான 3 பேர் கொண்ட பெஞ்சு. அந்த கேஸ் வந்து மஞ்சுஸ்ரீ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அது எடுத்துக்கிட்ட சொல்லுங்கப்பா, உங்கள் கவுன்சில் அது போட்டோம்னா வந்துடும். அதுதான் இந்த பணியமர்த்துதல்லே வந்து இது மாதிரி அந்த பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட்டு சிலபஸ் இது மாறுறதில் அதுதான் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இது. ஆனால் அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதில் ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, தேர்வு நடைமுறை ஆரம்பித்த பிறகு அதன் விதிமுறைகளை மாற்ற முடியாது. இப்போ மாறிடுச்சா? தேர்வு நடைமுறை ஆரம்பித்த பிறகு விதிமுறை என்ன விதிமுறை மாற்றிருக்காங்க? என்ன விதிமுறை மாற்றிருக்காங்கன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கல. அப்போ விதிமுறை மாறிடுச்சு. விதிமுறை மாறிடுச்சுன்னா இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் அதுக்கான கேஸில். அதுதான் வந்து மஞ்சுஸ்ரீ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசத்தினுடைய இந்த கேஸில் அதான் நீங்கள் ஹைலைட் பண்ணணும். இதை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்டிஸுக்கு இதுவே போதுமானது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக தேர்வு ரத்து பண்ணுறாரா, ஆனால் அது மறு தேர்வுக்கு கொடுக்குறாரா, இல்லைன்னா வந்து இது கேட்கப்படாததுக்கு என்ன சொல்கிறாரு? ஏன்னா ஜஸ்டிஸே ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்பாங்க, ஒரு 4 கேள்வியாச்சும் கேட்க வேணாமா அப்படின்னு. உண்மையிலே இந்த இப்போ 5 பகுதியாக பிரியுதில்ல, 60 கேள்வி கேட்கணும். ஈச்சு வந்து நீங்கள் 12 கேள்வி கேட்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ இந்த இதுக்கு நீங்கள் கேட்கல 12 கேள்விக்கு அந்த இதில் வந்து தமிழ் டெஸ்ட் பண்ணணும்னா 6 கேள்வி கேட்டுக்கணும். 6 கேட்கல, ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன் மாறி போச்சுல அப்படின்றத ஹைலைட் பண்ணுங்கள். ஆனால் அதை சொல்லி நீங்கள் வந்து அதை உங்களது ரிட்டர்ன் சப்மிஷனில் வரணும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. நம்ம யாரையும் எந்த கவுன்சிலையும் குறையாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, ஆஸ்பிரண்ட்டுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். ஆனால் அதனால் அந்த வகையில் இது ஹைலைட் பண்ணப்பட வேண்டியது. அப்புறம் சொன்னாங்க, ஆனால் அது வந்து 1,38,000 பேரை என்னமோ வந்து பரீட்சை எழுதுனாங்க, அது யாரும் கேட்கல, இவங்க தான் ஒரு 4 பேர் கேட்குறாங்க அப்படின்னு. அப்படித்தான் வரும். அது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதுக்காக வந்து ஒரு தேர்வினுடைய முறைகேடு, அநியாயங்கள், அக்கிரமங்கள் இது கண்ணு முன்னாடி நடக்கும்போது எல்லாரும் எதிர்ப்பாங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் போவாங்கன்னா இருக்க முடியாது. அதற்காக எதிர்க்காதவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால் அது நீங்கள் சொல்லலாம். மற்றபடி வந்து இதில் சொல்லக்கூடியது இந்த 2 பாயிண்ட் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து தமிழுக்கான தேர்வு மாதிரி தேர்வு முறைக்கான மதிப்பெண் அடிப்படையில் கொடுக்குறது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பேட்டர்ன் மாறி இருக்குன்றது இதுதான் இப்போ நான் சொன்னது. அந்த வகையில் பார்ப்போம்ப்பா, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 10 நாளைக்கு நீங்கள் இந்த மண்டே டியூஸ்டே பண்ணிடலாம். அதனால தான் இன்றைக்கே நான் இந்த இதை போடுறேன். பார்த்து சொல்லுங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இதில் போட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா நெட்டில் போட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த மஞ்சுஸ்ரீ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதனால் அதையும் எடுத்து எனக்குள்ளே சொல்லுங்கள். பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.